உள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தனுடைய ட்ரிடில் என்னும் சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். ஜெயகாந்தனுக்கு அறிமுகம் தேவையில்லை, அதனால் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதையை வாசிக்கலாமா? ட்ரிங் ட்ரிங் டிங், மை பிளேட் சுற்றுகிறது. மை ரோலர்கள் மேலும் கீழும் ஓடுகின்றன. டங் டங், இம்ப்ரெஷன். டடக் 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 டடக். மூங்கில் குச்சி போன்ற ஒரு கால் பெடலை மிதிக்கிறது. ஆம், அந்த இயந்திரத்தின் உயிர் அதில்தான் இருக்கிறது. இந்த சத்தமேள சம்பேளத்தின் அர்த்தம் இருண்ட குகை போன்ற அந்த சிறிய அச்சுக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான். அந்த அச்சுக்கூடத்திற்கு வயது 20க்கு மேல் ஆகிறது. அங்கே நடக்கிற சராசரி வேலை கல்யாண பத்திரிகை தான். சமயா சமயங்களில் பில் புக்குகள், லெட்டர் பேடுகள், விசிட்டிங் கார்டுகள் இத்தியாதி வேலைகளும் இடம்பெறும். அங்கு இருப்பதெல்லாம் அந்த ட்ரெடிலை தவிர 4-5 ஜாப் டைப் கேஸ்களும் ஒரு சிறிய கட்டிங் மிஷினும் தான். சின்ன பிரஸ் தானே, அப்படி என்ன பிரமாத லாபம் கிடைத்து விட போகிறது? ஆனால் பிரஸின் முதலாளியான முருகேச முதலியார் மட்டும் 20 வருஷங்களுக்கு பின் எப்படியோ நமக்கென்று ஒரு சின்ன வீடு கட்டி கொண்டு விட்டார். கம்போசிட்டர், பைண்டர், மிஷின் மேன் எல்லாம் அதோ ட்ரெடிலின் அருகே நின்று வதக் வதக் என்று காலை உதைத்துக் கொள்கிறானே விநாயகமூர்த்தி, அவன்தான். மாதம் 20 ரூபாய்க்கு பஞ்சம் இல்லை. சில சமயங்களில் முதலியாரின் மூடு நன்றாக இருந்தால் டீ குடிக்க, நாஸ்டா பண்ண என்ற பேரில் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வரும்படியும் சேர்த்தால் நிச்சயம் மாதம் 30 ரூபாய்க்கு மோசம் இல்லை. விநாயகமூர்த்தி அந்த அச்சுக்கூடத்தில் ஸ்டிக் பிடித்து கம்போஸ் செய்ய ஆரம்பித்தது 12 வருடங்களுக்கு முந்தி. அவன் முதலில் செய்த முதல் கம்போஸ் ஒரு கல்யாண பத்திரிகை தான். அன்று முதல் எத்தனையோ பேருக்கு அவன் கையால் எத்தனையோ விதமான கல்யாண பத்திரிகைகள் அச்சடித்து கொடுத்திருக்கிறான். ஆனால் தனக்கு எத்தனை பேருக்கு நம்ம கையால கல்யாண நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருக்கோம். இவ்விதம் நினைத்து பெருமூச்சு விடும் விநாயகத்துக்கு இப்போது வயது 30 ஆகிறது. இந்த ஹோட்டல்ல போடுற 6 சோத்தை எவ்வளவு நாளைக்கு துண்ணுகிட்டு கிடக்கிறது? விநாயகத்தின் கை பிரேக்கை அழுத்திற்று. பெடலை உதைத்த கால் நின்றது. ட்ரெடிலின் ஓட்டம் நின்றது. அருகில் உள்ள மைட்டின்கள் வைக்கும் ஸ்டாண்டின் சந்தில் அவன் விரல்கள் எதையோ துழாவின. விரலில் சிக்கிய பொடி மட்டையை பிரித்து ஒரு சிமிட்டா பொடியை உறிஞ்சியவுடன் பொடியை துடைத்த புறங்கை அவன் மூக்கின் மீது மையை பூசியது. அதை கவனிக்காமல் அருகே காயப்போட்டிருக்கும் பத்திரிகைகளில் ஒன்றை அவன் எடுத்து பார்த்தான். மைதான் என்ன ஈவனா சப்ளை ஆயிருக்கு. எதுக்கும் அந்த கீழ் ரோலரை மாத்திட்டா ஜம்முன்னு இருக்கும். இம்ப்ரெஷன் கொஞ்சம் குறைக்கலாமா? பரவாயில்ல. ஐயோ, இந்த எழுத்து என்ன படலையே, மொக்கையா, என்ன எழல், கொஞ்சம் ஒட்டிக்கினா சரியா போடும். இந்த சமயத்தில் என்னடா மிஷினை நிறுத்திட்ட, அந்த ஆள் இப்ப வந்துடுவாண்டா என்று முதலியார் குரல் கொடுத்தார். ஒரு 4 நாள் குடு சார், காத்தாலே நாஸ்டா பண்ணல, போயிட்டு வந்து மிச்சத்தை போடுறேன், சீக்கிரவா, வேலை நிறைய கிடக்கு என்று 4 நாள் எடுத்து மேசை மீது வைத்தார் முதலியார். ஆகட்டும் சார், இது அவனது வழக்கமான பதில். காசை எடுத்துக்கொண்டு டீ கடைக்கு நடந்தான். ஒரு நாள் பிரஸில் விநாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை. அன்றைய வேளையில் 2 கல்யாண பத்திரிகைகளை கம்போஸ் செய்து ப்ரூஃப் போட்டு வைப்பதும், திருத்தி வைத்திருக்கும் வாழ்த்து பத்திரத்தை கரெக்ஷன் செய்து அச்சேற்ற வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு வேற பேப்பர் வேற வெட்டணும் என்று முழுங்கியபடியே ட்ரெடிலில் மாட்டியிருந்த செஸ்ஸை கழற்றும் போது அவனுக்கு திடீரென்று ஒரு ஆசை, சாதாரண ஆசை, சிறு பிள்ளைத்தனமான ஆசை முளைத்தது. செஸ்ஸை கயற்றி ஸ்டோன் மீது போட்டான். அதுவும் ஒரு கல்யாண பத்திரிகை தான். மேட்டரில் மாப்பிள்ளையின் பெயரை அடுக்கியிருந்த டைப்புகளை பிரஷால் துடைத்தான். மை நீங்கிய அச்சுக்கள் பளபளத்தன. சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் என்ற எழுத்துக்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல் இடம் வலம் மாறி தெரிந்தன. சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும். ஷூட்டிங் ஸ்டிக்கை ஓரத்தில் நிறுத்தி மல்டி கட்டையால் மடார் மடார் என்று 2 போடு போட்டு வால் கட்டைகளை சற்று தளர்த்திய பின் பிஞ்சரை எடுத்து பார்டரை அடுத்திருந்த குவாடுகளை அழுத்தி டைப்புகளை நம்பி சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் என்ற 12 எழுத்துக்களை லாகவமாக வரிசை குலையாமல் தூக்கி கேஸ்கெட்டை மீது வைத்தான். அவன் உதடுகளில் லேசாக ஒரு குறும்பு சிரிப்பு நெளிந்தது. அவன் கைகள் பரபரவென வேறு 12 எழுத்துக்களை கேஸில் இருந்து பொறுக்கி விரல் இடுக்கில் நிறுத்தின. பயல் சிரஞ்சீவியை சாப்பிட்டு விட்டான். கி விநாயகமூர்த்திக்கும் என்று சேர்த்து பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான்.
சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் இருந்த இடத்தில் கி விநாயகமூர்த்திக்கும் என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றன. ஸ்டோன் மீது கிடந்த செஸ்ஸை முடுக்கி 2 முறை தூக்கி தூக்கி தட்டி பார்த்து விட்டு ட்ரெடிலில் மாட்டினான். சற்று நேரம் மை இழைத்த பின் வேஸ்ட் ஷீட் ஒன்றை எடுத்து ட்ரெடிலின் பெட்டின் மீது வைத்து சுருக்கம் நீங்குவதற்காக 2 முறை விரலால் தடவி விட்டான். காகிதத்தின் சுருக்கம் இல்லாவிட்டால் கூட பேப்பரை பெட்டின் மீது வைத்ததும் ட்ரெடிலின் தாளகதிக்கேற்ப அவசரத்தோடு அவசரமாய் காகிதத்தை 1 முறை தடவி கொடுப்பது அவன் வழக்கம். அடுத்தாற்போல் இடது கை பிரேக்கை மாற்றியதும் டன் டன் என்ற இம்ப்ரெஷன் சப்தம் எழுந்தது. பெட்டில் இருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தான். கி விநாயகமூர்த்திக்கும் சௌபாக்கியவதி அனுசியாவுக்கும் என்ற எழுத்துக்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். பத்திரிகைகளிலிருந்து பெற்றோர் பெயரோ ஜாதி பட்டமோ அவன் பிரகஞ்சையில் இடம்பெறவே இல்லை. சரி, கையோட இதை டிஸ்ட்ரிபியூட் போட்டுடுவோமே. செஸ்ஸை கயற்றி துடைத்து சுத்தம் செய்து மேட்டரை எடுத்து காலி பலகையில் வைத்துக் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் போட முனைந்தான். என்னடா நீ பண்ற வேலையை ஏடாகூடமா இருக்குதே, உன்னை யாரா டிஸ்ட்ரிபியூட் போட சொன்னாங்க? நான் என்ன வேலை சொல்லிட்டு போனேன், நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? அதை முடிச்சுக்கிட்டு அந்த வாழ்த்து பத்திரத்தை கரெக்ஷன் செஞ்சு மிஷின்ல ஏத்திக்க. ஆமா, அது அவசரம் என்று முதலியார் இறைந்தார். ஆகட்டும் சார் என்று வேலையில் ஆழ்ந்தான் விநாயகம். மணி என்ன ஆனாலும் சரிதான், இன்னைக்கு அதை முடிச்சிடணும். இது முதலியாரின் உத்தரவு. மணி 3க்கு மேல் ஆகிவிட்டது. அச்சேற்றி முடித்த கல்யாண பத்திரிகை மேட்டர் டிஸ்ட்ரிபியூட் போட் ஆகிவிட்டது. வாழ்த்து பத்திர வேலை ஆக வேண்டும். கரங்கள் மும்முரமாய் வேலையில் முனைந்திருக்கின்றன. மனம் தனக்கும் ஒரு கல்யாண பத்திரிகை அச்சடிக்கும் அந்த நாளில் லயித்திருக்கிறது. சூளையக்க கையில சொன்னா சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடும். சூளையில் விநாயகத்தின் ஒன்றுவிட்ட தமக்கை ஒருத்தி இருக்கிறாள். பொண்ணுக்கா பஞ்சம், பழப்புக்கு தான் பஞ்சம். முதல்ல ஒரு 100 ரூபாய்ச்சும் வேணும், அப்புறம் மாசம் மாசம் 40 ரூபாய் வேணும். திடீரென அவனுக்கு சிரிப்பு பொத்தி கொண்டு வந்து விட்டது. சிரித்து விட்டான். என்னடா பித்துக்குளியாட்டு நீயே சிரிக்கிற என்றார் முதலியார். நீதான் பாரு சார் என்று வாழ்த்து பத்திரத்தின் ப்ரூஃபை அவரிடம் காட்டினான் அவன். அதை பார்த்த முதலியாரும் குழுங்க குழுங்க சிரித்தார். வாழ்வின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மனிதனுக்கு அவசியம் ஒரு துணை தேவை என்ற வாசகத்தின் உள்ள துணையில் நைக்கு பதிலாக அச்சு பேயின் அந்த கூத்தை என்னவென்று சொல்ல? தரக்குறைவான இந்த ஆசியத்தில் கலந்து கொண்டு சிரித்த முதலியாருக்கு திடீரென தாம் ஒரு முதலாளி என்று ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. சிரிப்பு என்னடா சிரிப்பு, காலிப்பையில வேலையை பாருடா கைத என்று அவருடைய கௌரவம் குரல் கொடுத்தது. ஆகட்டும் சார் என்ற அந்த தொழிலாளியின் சிறுமை அதற்கு அடங்கி பணிந்தது. இரவு மணி 7. ட்ரெடில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் வாழ்த்து பத்திரம் ஸ்ட்ரைக் ஆகி முடியவில்லை. வீட்டுக்கு புறப்பட முதலியார் விநாயகத்தின் அருகே வந்து நின்று வேலையை கவனிக்கிறார். அவன் மேலெல்லாம் வியர்வியின் துளிகள் அரும்பி உதிர்ந்து வழிகின்றன. டடக் 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 டடக். கால் வதக் வதக்கென பெடலை உதைக்கிறது. கைகள் பறந்து பறந்து ட்ரெடில் பேப்பரை கொடுப்பதும் வாங்குவதுமாக இருக்கின்றன. பாவம், மாடு மாதிரி வேலை செய்கிறான் என்று மனசில் முனகிக் கொண்டே முதலியார், இந்தா இத ராத்திரி சாப்பாட்டுக்கு வச்சுக்க, இந்தா சாவி, வரும்போது பூட்டிக்கின்னு வா, நான் போறேன் என்று சாவியோடு ஒரு 8 நாணயத்தையும் சேர்த்து கொடுத்தார். முதலாளியின் மனசை புரிந்து கொள்வதில் விநாயகம் அதிசமர்த்தன். சார் என்று பல்லை காட்டினான். என்னடா சும்மா சொல்லு என்று முதலியார் சிரித்தார். ஞாயிற்றுக்கிழமை எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு இருக்கான். அதுக்கு மேல் அவனால் சொல்ல முடியாமல் போனதற்கு காரணம் விஷயம் பொய் என்பதல்ல, வெட்கம்தான். அடடே, கல்யாண சமாச்சாரமா? அடிச்சக்க, நடக்க வேண்டியதுதான் என்று முதலியாரும் குதாகலித்தார். அதுக்கு அட்வான்ஸா ஒரு 100 ரூபாய். அதுக்கு என்ன பாப்போம், நீ மற்ற விஷயம் எல்லாம் பேசி முடி என்று சொன்னதும் விநாயகத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை. வெளியில் போகும்போது முதலியார் தமக்குள் சொல்லிக் கொண்டார். பாவம், பயலுக்கு வயசாச்சு. 18 வயசுல நம்ம கிட்ட வந்தவன். நம்ம தவிர அவனுக்கு வேற யாரு? ஒரு கல்யாணம்னு செஞ்சு வைக்க வேண்டித்தான். பிரஸில் ட்ரெடில் ஓடிக்கொண்டிருக்கிறது. டக் டக் டடக் 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 டடக். திடீரென விநாயகத்தின் பெருந்தொடைக்கு மேலே அடி வயிற்றுக்குள்ள குடல் சரிந்து கயன்றது போல், குடல் குழாய் அருந்து தொய்ந்தது போல் ஒரு வேதனை. என்று அவன் வாய் பிளந்தது. அவன் கால் ட்ரெடிலின் பெடிலிருந்து படீரென விலகியது. கால் விலகிய வேகத்தில் தானே ஓடிய ட்ரெடிலின் பெடல் தடதடவென அதிர்ந்து ஓய்ந்தது.
விநாயகத்துக்கு மூச்சு அடைத்தது. கேஸ் மீது சாய்ந்து பற்களை கடித்தவாறு அடி வயிற்றை அழுத்தி பிடித்துக் கொண்டான். நெஞ்சில் என்னவோ உருண்டு அடைப்பது போல் இருந்தது. மூச்சு விடவே திணறினான். மெல்ல மெல்ல நகர்ந்து அருகில் இருந்த பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுத்தான். வலி குறைந்தது, ஆனால் வலித்தது. இன்னும் கொஞ்சம் தான், போட்டு முடிச்சிட்டு போயிடலாமா? முக்கி முனகி கால் மாற்றி பெருமூச்செறிந்து பல்லை கடித்தவாறே நிறுத்தி நிறுத்தி ஒருவாறாக வாழ்த்து பத்திரம் பூராவும் அடித்து முடித்து விட்டான். த்ரெட்டிலிருந்து செஸ்ஸை கயற்ற கூட பொறுமை இல்லை. கதவை இழுத்து பூட்டிக் கொண்டு நடந்தான். நடக்க முடியவில்லை. வலி அதிகரித்தது. வயிற்றில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வேறு எதனுடைய இடத்திற்கு இடம் மாறி இடம் பிறந்து வேறு எதனுடைய வழியில வந்து அடைத்துக் கொண்டது போல். அம்மா! அவனால் வலியை பொறுக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த டாக்டர் வீட்டுக்கு ஓடி போய் இல்லை இல்லை துடித்து துடித்து சாடி போய் விழுந்தான். விநாயகத்திற்கு அரண்யாவம். டாக்டரும் முதலியாரும் சேர்ந்து அவனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். அவனுடைய உடல் வைத்திய மாணவர்களின் ஆராய்ச்சி பொருளாகியது. டாக்டர்கள் அவனை பரிசீலிப்பதற்கு பதிலாக தங்கள் புதிய முறைகளை அவன் மீது பிரயோகம் செய்து தங்களுடைய திறமைகளை பரிசீலித்துக் கொண்டனர். நோய், வேதனை, அவமானம், நாட்கள் ஓடின. கடைசியில் அவனுக்கு ஒரு சுபயோக சுபதினத்தில் ஆபரேஷன் நடந்தது. அதை தொடர்ந்து காய்ச்சல் வந்தது. கடைசியில் ஒரு மாதத்துக்கு பின் ஒரு வாராக அவனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறும் போது அவனுக்கு டாக்டர் சொன்ன புத்திமதி அவன் இதயத்துள்ளே சப்தம் இல்லாமல் ஒரு அதிர்வேட்டை வெடித்தது. நீ கல்யாணம் செய்து கொள்ளாதே, உனக்கு தோணாது. யாராவது கட்டாயப்படுத்தினாலும். அவன் காதுகள் அதற்கு மேல் எதையும் கிரகிக்கவில்லை. விநாயகன் மீண்டும் வேலைக்கு வந்து விட்டான். இருண்ட குகை போன்ற அந்த பிரசுக்குள் புகுந்து ஒரு மாசமாய் பிரித்திருந்த ட்ரெடலை பார்த்தான். கேஸை பார்த்தான். ஸ்டிக்கை பார்த்தான். மனசில் என்ன தோன்றியதோ ட்ரெடலை கட்டி கொண்டு பெருமூச்செறிந்தான். அதோ அந்த கல்யாண பத்திரிகை முடக்கி வச்சிருக்கு, அத மிஷின்ல ஏத்திக்கோ. நீ இல்லாம ஒரு வேலையை நடக்கலடா. மத்த பசங்க எல்லாம் பிரயோஜனம் இல்ல. உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி இருக்கேன். நீ கேட்டிய கல்யாணத்துக்கு பணம் 15ஆம் தேதிக்கு மேல வாங்கிக்க. என்னடா சந்தோஷம் தானே என்று முதலியார் கண்களை சிமிட்டினார். அவன் தலையை திருப்பிக் கொண்டான். அவனை அறியாமல் கைகள் இரண்டும் முகத்தை புதைத்தன. உடல் குலுங்கிற்று. அழுதானா? பயலுக்கு ரொம்ப வெட்கம் என்று சிரித்தார் முதலியார். அவன் மௌனமாக ட்ரெடிலின் அருகே சென்று யாரோ கம்போஸ் செய்து வைத்திருந்த யாரோ ஒருவருடைய கல்யாண பத்திரிகை மனசில் விருப்போ வெறுப்போ சற்றுமின்றி எந்திரம் போல் மிஷினில் ஏற்றி காகிதங்களை ஸ்டாண்டின் மீது எடுத்து வைத்துக் கொண்டு கையிழைக்க ஆரம்பித்தான். அவனது கால் பெடலை மிதித்தது. டன் டன் இம்ப்ரெஷன். அச்சில் வந்தது ஒரு கல்யாண பத்திரிகை தான். மிஷினை நிறுத்திவிட்டு கேஸ்களுக்கிடையில் செருகி வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தான். கி விநாயகமூர்த்திக்கும் சௌபாக்கியவதி அனுஷ்யாவுக்கும். ஆமாம், அந்த வேஷீட் தான் அன்று வயிறு குலங்க அவனை சிரிக்க வைத்த அந்த விளையாட்டு பத்திரிகை தான். அதன் மீது அவன் கண்களில் ஊற்று போல் சுரந்த கரித்த 2 வெப்பமிக்க கண்ணீர் துளிகள் விழுந்து தெரித்தன. என்னடா விநாயகம், மிஷின் நிக்குது, அவன் வந்துடுவானே, அதுக்குள்ள முடிச்சிடணும் என்றார் முதலியார். ஆகட்டும் சார். டடக் 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 டடக். ஆம், 2 டெடில்களும் இயங்க ஆரம்பித்து விட்டன. இப்படிதாங்க கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையும், முக்கியமா அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையும் இப்படி இயந்திரமா ஆகி போச்சுன்றதுக்கு இந்த கதையும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.